சரணமையெல்லாம் எல்லாம் வல்ல ஐயருடைய பாதாரங்களை பணிந்து கொண்டு இன்றைய தினமும் இந்த வாராந்தம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலே நடைபெறுகின்ற விசேட பூஜை வழிபாடுகள் இதுவே சிறப்புற நடைபெற்று இப்பொழுது இந்த நமக்கு நாமே என்று சொல்லப்படுகின்ற அந்த திட்டத்தின் கீழே நலிவுற்றோருக்கான உலர் உணவு வழங்குகின்ற வைபவத்தோடு இந்த அன்னதானம் நடைபெறுகின்ற நிகழ்வு இப்பொழுது சிறப்புற நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த ஆலயத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கின்ற அபிநன் சுவாமி அவர்களுடைய சிந்தனையின் பிரகாரம் இந்த நமக்கு நாமே என்கின்ற உதவி திட்டமானது ஆரம்பிக்கப்பட்டு இன்று 48வது வாரங்கள் கடந்த நிலையிலே அது மிக சிறப்புற நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. அந்த வகையில் இந்த கிராமத்திலே இருக்கின்ற இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற நலிவுற்றோர்கள் என்கின்ற நிலையானது மாற்றமடைய வேண்டும். நாம் உணவு உண்கின்ற வேளையிலே அவர்களும் இந்த உணவு விடயத்திலே சமத்துவமாக வாழ வேண்டும். அந்த சிந்தனையின் பிரகாரமே தான் இந்த நமக்கு நாமே என்கின்ற இந்த திட்டம் அவர்களினாலே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த திட்டத்திலே கணவந்தர்களாக இருக்கின்றவர்கள் ஏனையோரும் இந்த திட்டத்திலே இணைந்து இந்த நலிவுற்றோருக்காக வழங்கப்படுகின்ற தொகை, அதாவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலே இங்கே 5 பேருக்கு இந்த உணவு தொகை வழங்கப்படுகின்றது. உணவு அவர்கள் உதவி செய்கின்ற வகையிலே அந்த தொகையினை கூட்டிக் கொள்ள முடியும். ஆகவே வெளிநாடுகளில் இருக்கின்ற உங்களது நண்பர்கள், உறவினர்கள், கணவந்தர்களாக இருக்கின்றவர்களுக்கு நீங்கள் விடயத்தை தெரிவித்து அவர்களும் இயன்றளவு இந்த உதவிகளை வழங்குவதன் மூலம் மேலும் நாம் பலருக்கு இந்த உதவி திட்டங்களை வழங்க முடியும் என்பதை கூறிக்கொள்வதோடு இந்த கார்த்திகை மாதம் எப்பொழுது வேணுமென எல்லோரும் எதிர்பார்த்திருந்த இந்த ஐயருடைய மகர மண்டல பூஜையானது நாளைய தினம் மிகவும் சிறப்புற நடைபெறுவதற்கு ஐயனுடைய திருவருள் கைகூடி இருக்கின்றது. அந்த வருடாந்தம் இங்கு ஐயனுடைய திருவருள் கிடைக்க பெற்றவர்களாக இந்தியாவிலே இருந்து இந்த சுவாமிமார்கள் எல்லாம் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த முறையும் இந்தியாவிலே இருந்து வருகை தந்திருக்கின்ற சுவாமிமார்களை ஐயனுடைய சன்னிதானத்திற்கு வருக வருக என நாம் வரவேற்கின்றோம். ஐயனுடைய திருவருள் என்றும் அவர்கள் கிடைக்கப் பெற்றவர்களாக ஒவ்வொரு வருடமும் வந்து நமது ஐயனுடைய இந்த மாலை அணிகின்ற வைபவங்களிலே பங்கு பெற்ற வேண்டும். அதற்கு அவர்களுடைய திருவருள் என்று கிடைக்கும் என இறைவனை பிரார்த்தனை பண்ணுகின்றேன். ஆகவே இந்த ஐயனுடைய வழிபாடிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்தது குருசுவாமி என்பது. ஆகவே மாலை அணிகின்றவர்கள் அந்த குருசாமியுடைய கட்டளைப்படி, அவர்களுடைய அறிவுறுத்தல் படி அவர்கள் எது செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார்களோ அதனை பின்பற்றி ஒழுகி மாலை அணிவதுதான் இந்த ஐயனுடைய மாலை அணிகின்ற வைபவத்திலே மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆகவே அதற்கு அமைவாக இந்த ஆலயத்திலே இருக்கின்ற ஒழுங்கு விதிகளுக்கு அமைவாக நாளைய தினம் இங்கு வருகின்றவர்கள் மாலை அணிந்து இறைவனுடைய திருவருட்கடாட்சங்களை எல்லாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று இந்த ஆலயத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கின்ற அபிநன் சுவாமி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே நாம் எப்பொழுதும் செய்யும் தொழிலே தெய்வம், அதே போன்று நாம் கையெடுத்து வணங்குகின்ற இந்த ஆலயத்திலே எவ்வாறான ஒழுங்கு விதிமுறைகள் இருக்கின்றதோ அவற்றை பேணுவதுதான் நாம் ஆலயத்துக்கு செய்கின்ற மிக முக்கியமான ஒரு கடப்பாடான பணியாக இருக்கும். ஆகவே நாளைய தினம் இங்கே உரிய எமது அறிவித்தல்களின்படி நாளைய தினம் காலை இங்கே கணபதி ஹோமத்தோடு இங்கு கிரியைகள் ஆரம்பமாகி சரியாக 9:30 மணிக்கு இங்கு மாலை அணிகின்ற வைபவம் ஆரம்பமாக இருக்கின்றது. ஆகவே இந்த நிகழ்வுகளிலே அனைவரும் வருகை தந்து இந்த கிரியைகளிலே பங்கு பெற்றி உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் மாலை அணிய இருக்கின்றவர்களுக்கு இவ்விடயம் தொடர்பாக நீங்கள் அறிவித்து அந்த உரிய நேரத்திலே இங்கே இந்த கிரியைகள் எல்லாம் நடைபெறும். இந்த கிரியைகளிலே நாம் பங்கு பெற்றி பெருமானுடைய திருவருள் சக்திகளை எல்லாம் பெற்று தெய்வீக பேரின்ப திருவாழ்வு அடைய வேண்டும் என இறைவனை பிரார்த்தனை பண்ணுகின்றேன். என்றும் கூறுவது போன்றும் நோயற்ற
வாழ்வே குறைவற்ற செல்வம். ஆகவே அனைவரும் நோயற்றவர்களாக நீண்ட காலம் தேக சுகத்தோடு வாழ வேண்டும். இதற்கு எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என இறைவனை பிரார்த்தனை பண்ணுவதோடு உங்கள் அனைவருக்கும் எனது நல்ல ஆசிகள் என்றும் உரித்தாக என்று